Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. விஜய் திமுக அட்டாக் பண்ணுது, விமர்சனம் பண்றாங்க. சீமான் விமர்சனம் பண்றாரு. ஏடிஎம்கே ஏன் திட்டவே வேண்டாம், பேசவே வேண்டாம், விஜய் எல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்னு ஏன் சொல்லுது? இல்ல, விஜய் பேச வேண்டிய அவசியம்னா பேசக்கூடாதுன்றது என்ன சார் வாதம் இது? அவருடைய கொள்கைகள் ஏதாவது அதிமுகவின் கொள்கைகளுக்கு மாறுபட்ட கொள்கைகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி சாத்தியமா? நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக பிளஸ் விஜய் இவர்கள் ஒரு மெகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலையே பிஜேபியில மாத்திட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்க ரெடி ஆயிடுமா? அண்ணாமலையை மாத்துவாங்கன்றது நம்ம கனவே காணக்கூடாது. ஏன்னா அது மாத்தக்கூடிய வாய்ப்பு பிரச்சனை அதுதானே. எனக்கு தெரிஞ்சு மாத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நம்ம பேசும்போதே நம்மளுக்கு 5 முனை போட்டி அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஆனா இப்ப 4 முனை போட்டியா குறைச்சிட்டீங்க. கரெக்ட்? இருமுனை போட்டியா தான் இருக்கும் திமுக அதிமுக. ஆமா, அதோட 7வது முனை 8வது முனை இருக்கலாம். மற்றது விஜய் எல்லாம் அந்த ரூட்ல உள்ள ஏடிஎம்கேவோட இதாயிடுவாரு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச 90% அந்த மாதிரி தான். ஏன்னா ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம் மகேஷ். இதுல விஜயும் ஒரு போட்டியாளர். ஆமா, அவரும் ஒரு போர்ஸா வந்திருக்காரு. அவருக்கும் ஒரு பெரும் கூட்டம் எல்லாம் வந்துருச்சு. அது ஓட்டாதான் மாறும்னு அவரு நினைக்கிறாரு. அவர் இன்னொன்னு நான் சிங்கிள் லார்ஜஸ்டாவே இருக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் பெருந்தன்மையா வாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்மள நம்பி சிலர் வருவாங்கல்ல அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாரு. விஜய் திமுக அட்டாக் பண்ணுது, விமர்சனம் பண்றாங்க. சீமான் விமர்சனம் பண்றாரு. அவர் எதிரின்றத சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் பேசுறாரு. ஏடிஎம்கே ஏன் திட்டவே வேண்டாம், பேசவே வேண்டாம், விஜய் எல்லாம் பேசவே பேசாதீங்க அப்படின்னு ஏன் சொல்லுது? இல்ல, விஜய் பேச வேண்டிய அவசியம்னா அதாவது விஜய் எடுத்த கொள்கைகள் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க விஜய் எடுத்த கொள்கைகள் ஏன் பேசக்கூடாதுன்றது என்ன சார் வாதம் இது? விஜய் இன்னமும் ஃபீல்டுல வந்து அவர் போராட்ட காலத்துல வரல. அவருடைய கொள்கைகள் ஏதாவது அதிமுகவின் கொள்கைகளுக்கு மாறுபட்ட கொள்கைகள் இருக்குதா? சோ அதிமுக மாதிரி டிட்டோ இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். ஒண்ணு திராவிடம், தேசியம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுதான் 2 கண்கள். ஏன்னா அதிமுக என்னது, அகில இந்திய திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி கூடாது, இது ஒண்ணு. அதே மாதிரி பிளவுவாத சக்தி மத்தியில, அதுவும் கூடாது, அதுவும் ஒண்ணு. எல்லாமே ஒண்ணுதான். நீங்க ஊழல் அப்படின்னு சொல்ற வார்த்தை எடுத்தீங்கன்னா அது வந்து இன்டர்நேஷனல் வேர்டு. அது எல்லாருமே சொல்லிக்கலாம். அது எல்லாருக்கும் பொருந்தும். ஊழல் அதாவது சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கட்சி ஊழல் கிடையாது, சேரலன்னா அந்த கட்சி ஊழல். அதே மாதிரி சேர்ந்துட்டாருன்னா ஒரு நபர் ஊழல்வாதி கிடையாது, சேரலன்னா ஒரு நபர் ஊழல்வாதி தான். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். சோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விஜய் அதிமுக கூட்டணி கூட வரலாம் அப்படின்னு நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி சொல்றேன்னா, விஜய் வந்து சொல்லியிருக்குது என்னன்னா, என் தலைமையில கூட்டணி, நாங்க தான் ஆட்சி அமைப்போம். ஆமா, அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவர் இறங்கி வரணும் அப்படின்னா அவரு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யார் யார் தயாரா இருப்பாங்க? அந்த ஸ்டேஜ்லயே அவர் நிக்கிறாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தலைமை ஏற்று கூட்டணி அமைக்குமா? இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில அவர் வந்து கூட்டணியில சேருவாரா? சரி, இது வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பிஜேபி சித்தாந்தமே வேற. அவங்க கொள்கை எதிரின்ட்டு, அரசியல் எதிரி திமுக. அப்ப அரசியல் எதிரி தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடலாம். திமுக கூட கூட்டணி வைக்கலாம். திமுக கூட வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் திமுக தலைமையில இணையக்கூடிய வாய்ப்புனா இருக்கலாம். ஆனா அந்த சைடு கிடையாது. அவர் வந்து குடும்ப ஆட்சி கிடையாதுன்ட்டார். இப்ப இந்த சைடு எடுத்துக்கிட்டா சீமான் கூட கிடையாது. அடிப்படை தத்துவத்திலே மாறிப்பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு சமாதானம் படுத்தி தொண்டர்களை விஜய் இந்த ஒரு தடவை ஒரு மூத்த கட்சி கூட, ஏன்னா ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும். இந்த ஒரு முறை ஒரு மூத்த கட்சி கூட, ஒரு மூத்த அனுபவஸ்தர் கூட, பெரிய கட்சி கூட நம்ம இணக்கமா போலான்னு கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இல்லையா? இல்ல சார், அவர் ஊழல் கட்சி, ஊழலை எதிர்ப்போம் அப்படின்னு பேசிட்டாரு யாரு, விஜய். அப்படின்னும் போது ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக மேல இன்னமும் இருக்கு. இல்ல, அவரு கூட்டணி நான் பங்கு கொடுப்பேன்றாருல, எந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சிக்கு பங்கு கொடுப்பாரு? அப்போ ஊழல் யார் தான் பண்ணல, எல்லாருமே பண்றாங்க அப்படின்றது போது அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கலான்றதுல விஜய் ஒரு மைண்ட் செட்ல தான் பேசாமே விட்டாரு. இல்ல, ஊழல் அப்படின்றது ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. அந்த ஊழல் அப்படின்றத நம்ம என்னன்னா, ஒரு கட்சியில ஏதோ ஒருவரோ இல்ல சிலரோ
தண்டிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா குற்றவாளியாக இருந்திருக்கலாம், இல்ல குற்றவாளி இல்லைன்றதும் நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னு சொல்லல. ஊழலுக்கு எதிரான கட்சிகள் தான் எல்லா கட்சிகளுமே ஊழல் வேண்டான்றத விருப்பத்துல தான் இருக்கும். ஆனா கட்சியில 1-2 இடத்துல ஒரு 2-3 மட்டத்துல ஊழல் நடந்துடலாம். ஆனா பெருவாரியான அளவுக்கு ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிற கட்சி அப்படின்னா அந்த கட்சி கூட யாருமே அடையாளப்படுத்த மாட்டாங்க. அது கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ட்டுதான். அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி கடந்த காலங்களில் எந்த கட்சி? அது நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக. ஊழலுக்காக கலைக்கல. எங்க ஊழலுக்காக கலைச்சாங்க? சர்க்காரியா கமிஷன் பிரச்சனை வந்துச்சு. அப்போ அது நிரூபிக்கப்படாத ஒன்று சார். அது வந்து இல்ல அது வந்து கமிஷன் அறிக்கை தான். சரி, அது நீதிமன்ற வழக்கு கிடையாது. சரி, கமிஷன் அறிக்கை தான். அதுதான் அந்த நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆட்சி கலைக்கப்படல சார். வேற எதுக்காக கலைக்கப்பட்டது? 77 இல்ல அன்றைக்கு சூழ்நிலை அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. வேற திமுக எல்லாம் இல்ல அதுதான் காரணங்கள் சொல்றாங்க. நம்மளும் பொதுவா பேச்சுதான், பொதுவாக பேசப்பட்ட பேச்சு என்னது அது? சரி, அந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மா அந்த நேரத்துல கலைச்சது வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க சொன்ன காரணம், காங்கிரஸ்ல அன்னைக்கு சொன்ன காரணம் ஊழலுக்கு எதிராக கலைக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் எல்லாம் கொண்டு போய் கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் எல்லாம் போய் அங்க புகார் மனு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு தெரியும் பொதுவாக சொன்ன வார்த்தை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக கலைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து இது வந்து பேசப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம சொல்றோம். அதனால என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதை தான் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆனா அந்த கட்சி கூடயே திமுக கூடயே எல்லாரும் கூட்டணி வச்சாங்க. சரி, வைக்காம இல்லை, எல்லா கட்சியும் அதே காங்கிரஸ் தான் திமுக கூட இன்னைக்கும் கூட்டணியில் தான் இருக்குது. அதனால அது நிரூபிக்கப்பட்டதா இல்லையான்றது கிடையாது. பொதுவான பேச்சு அதுதான பேச்சு இருந்துச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா ஊழல்ன்றது குறிப்பிட்ட ஊழல்களை தான் சொல்ல முடியும். நீங்க ஒரு கட்சியை ஒட்டுமொத்த கட்சியும் ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது. எந்த கட்சியுமே ஒரு குறிப்பிட்ட ஊழல்கள் தான் சொல்ல. ஊழல்ன்றது அது வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காது அப்படின்னு. இந்த ஊழல்லே ரொம்ப வந்து அதிகமா திளைத்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தால் ரெண்டு கட்சியிலுமே பேலன்ஸ் பண்ணி சொல்லலாம். இங்க ஒரு 10 பேர் எடுக்கலாம், அங்க ஒரு 10 பேர் எடுக்கலாமா இல்லையா? வளர்ந்த கட்சிகள் விஜய் அதுல கூட வந்து வளர்ந்த கட்சிகள் எல்லாத்திலயும் சொல்லலாம். அதுதான் சொல்றேன். காங்கிரஸ்லயும் இங்க ஒரு 10 பேர் சொல்லலாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, இங்க ஒரு 10 பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். அப்படின்னும் போது விஜய் திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. அப்ப ஊழல்ன்றது மொத்தமா சொல்றாரு அவரு. திமுகவை அவர் சொல்றது குடும்ப கட்சி, அதுதான் குடும்ப ஆதிக்கம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு கொள்கையா சொல்றாரு. அப்போ அதிமுகவை அலைவுல வச்சிருக்காரு. அதிமுக வந்து நாளைக்கு ஒரு ஆப்ஷன் அலையன்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில கூட பேசாம வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதனால கிடையாது. இன்னைக்கு அதிமுக எவ்வளவு வேணா விமர்சனம் பண்ணி நாளைக்கு கூட்டணி வைக்கலாம். எந்த கட்சி விமர்சனம் பண்ணாம கூட்டணி வச்சு? எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிட்டு அதனால கூட்டணி வைக்கணும் பயந்து போயெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணாம இல்ல. அவர் இன்னைக்கு என்னன்னா ஆட்சி திமுக நடத்துது, அங்க பிஜேபி நடத்துது. பிஜேபி கிட்ட என்ன குறை? எனக்கு சித்தாந்த எதிரி, இவர்கள் அரசியல் எதிரி. ஏன்னா இந்த மாதிரி குடும்ப ஆட்சி அப்படின்றதுக்காக அவர் எதிர்க்கார ஒழிய அதிமுகவை எதிர்க்கூடாதுன்னு அவருக்கு ஒண்ணும் இலக்கணம் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப ஒண்ணு காங்கிரஸ் அவர் விமர்சிச்சாரா? இல்ல, பேசல. அப்ப காங்கிரஸ் கூட கூட்டணியா? அப்ப அது சொல்லுங்க, காங்கிரஸ் அவர் விமர்சிச்சாரா? தமிழ்நாட்டுல தலைமை யாரு? இல்ல தமிழ்நாடு திமுக இருக்கணும், அதிமுக தமிழ்நாட்டு. அப்ப பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாருல. சரி, தமிழ்நாட்டு தலைமை இல்ல, பிஜேபி அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஏன் எதிர்க்கல அவரு? இதே கேள்வி அப்பவும் அது வரும்ல, ஒரு கிலோ காங்கிரஸ் கூட எனக்குமா போனோம்னு விரும்புறாரான்னு. ஆனால் அந்த கேள்வி கிடையாது. என்னன்னா எல்லா விஷயமும் ஒரே மேடையில மொத்தமும் பேசிட முடியாது. ஆனால் அவரு டார்கெட் என்னன்னா திமுக ஒண்ணு, இன்னொன்னு பிஜேபி. அவங்க வந்து சித்தாந்த எதிரி, இவங்க அரசியல் எதிரி. அதைத்தான் பேசியிருக்காரு. அதிமுக பேச மாட்டேன்னு அவர் சொல்லல. அதிமுக விமர்சனம் பண்ணதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அதிமுக விஜய் கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி சாத்தியமா? நிச்சயமாக. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அதிமுக, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக பிளஸ் விஜய், இவர்கள் ஒரு மெகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வைப்பாங்க, நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் கூட்டணி கிடையாது, 234 தொகுதியிலும் நான் வேட்பாளர் போட்டுருவேன்னு சொன்னாரு. ஒருவேளை இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இவர் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்ம தான் வந்து தலைமைன்னு சொன்னார் விஜய். அப்புறம் எப்படி அதிமுகக்குள்ள போவாரு? அதை தான் நான் சொன்னேன். என்னன்னா இந்த விஷயம் எல்லாம் எப்படின்னா ஒரு பெரிய கட்சி கூட, ஒரு பிரதான கட்சி கூட ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்காக சேரும் பொழுது இந்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளியும் வைக்கலாம். ஏன்னா 99ல இதே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தையை வச்சுட்டு தான்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மக்கள் தலைவர் மூப்பனார் கூட சேர்ந்தாங்க. சரி, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்பட தான் வச்சிருக்காங்க. அந்த கேள்வியை கட்சிக்குள்ள எழுப்புனவர் கூட இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த தடவை எழுப்புனது யாரு? அந்த கேள்வி விசிகா தான். விசிகால யாரு? ஆதவ அர்ஜுனா கிடையாது. எக்ஸ் வலைதளத்துல முதல் அந்த பதிவு வந்து திருமாவளவன் பேசின பழைய பதிவு வந்து ஏற்றப்பட்டது. அப்ப திருமாவளவன் சொன்னாரு என்னுடைய அட்மின் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா தான் சார். இல்ல, அட்மின் போட்டிருக்கலாம் சொல்லிட்டு அது நீக்கப்பட்டது, மறுபடியும் சேர்க்கப்பட்டது. மறுபடியும் போட்டாங்களா இல்லையா? அப்போ அவர் இசைவு இருக்கிறது. இப்ப நம்ம திமுக கூட கேட்க முடியாது, இந்த வெற்றி கூட்டணியில் நம்ம கேட்க வேணாம். ஆனா அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள அப்படியே ஊறி போய் திளைத்து போய் இருக்கிறது. அதுல முக்கியமான வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அது இப்ப கூட்டணியை கூட்டணி ஆட்சியில பங்கெல்லாம் அவங்களோட உயிர்ப்பான கொள்கை. தலித் முதலமைச்சர் ஆகணும், அதெல்லாம் உயிர்ப்பான கொள்கை. கொள்கை ரீதியான பேச்சு, அதை ஆதரவு பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனா நெருடலான பேச்சு என்ன பேச்சு சொல்லுங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில இருந்து வந்தவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆனா 40 வருஷம் இந்த உழைத்து கொண்டிருக்கிற என் தலைவன் ஆகக்கூடாதா? சோ அவங்க திமுகவுக்கு அதுக்கு நைட் 2 மணிக்கெல்லாம் அறிக்கை விட்டாரு. இது கேள்வியா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? இந்த கேள்விக்கு தான் பதில் 4 பக்கம் அறிக்கலாம். சதி வலையில் வந்து யாருடைய சதி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொன்னது யாருடைய சதி? அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, சமூக நீதியை காத்தவர் ஜெயலலிதா அம்மையார். அவங்கதான் வந்து ஒரு பொது தொகுதியில நிக்க வச்சாங்க. தலித் எழில்மலையை திருச்சியில நிக்க வச்சாங்க. இன்னும் பொது தொகுதியில நாடாளுமன்றத்துல பொது தொகுதி கொடுக்கறதுக்கு இன்னும் 200 வருஷம் ஆகுமா? நல்லா சொல்றீங்க, கான்செப்ட் எல்லாம் ஓகே. ஆனா அதிமுக, தேமுதிக, பாமகவை தான் சொல்றீங்க. அந்த இடத்துல விசிகாவை நீங்க சொல்லல. அலைன்ஸ் இப்படி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? தாவேகா, அதிமுக, தேமுதிக, விசிகா நம்ம சொல்ல முடியல. விசிகா அவங்க தலைவர் தான் அங்க நிச்சயமா இருப்பேன். அப்புறம் எதுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு வெற்றி கூட்டணியில ஆதவ அர்ஜுனாவுக்கு இவ்வளவு நீங்க? நான் எதுக்காக சொன்னா, ஓட்டிங் பேட்டர்ன் நீங்க சொல்ற மாதிரி இது ஸ்ட்ராங்கான கூட்டணி, அப்படியே ஓட்டு கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு அரித்மேட்டிக்கா போட முடியாது. ஏட்ல இருக்கிற மாதிரி ஜெல் ஆகாது கிரவுண்ட்ல. அததான் சொல்ல வரேன். தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அததான் சொல்ல வரேன். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க. திருச்சியில கூட நம்ம தலித் எழுமை நிக்க வச்சாங்க. 200 வருஷம் இன்னும் பொது தொகுதி கேட்குமான் போது அந்த அப்பாவி தொண்டன் கை தட்டுவானா இல்லையா? அதுல இன்னொன்னு கல்வியும் கேக்குறாரு. ஏன் ஆர் ஆசா பெரம்பலூரை விட்டுட்டு ஊட்டியில போய் நிக்கிறாரு? நீலகிரி நிக்கிறாரு, கேட்டாரா இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில்? அடுத்தது சொல்றாரு, தமிழ் மாநில அரசு இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் கவனமாக இருந்திருந்தால் இது சாதனை நிகழ்வாக இருந்திருக்கும், சோதனை நிகழ்வாக இருந்திருக்காது. ஓகே, சொல்றாரா இல்லையா? ஆதவ அர்ஜுனா இது பேசுனதெல்லாம் ஆதவ அர்ஜுனா. ஆனா திருமாவளவன் நைட் 2 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்து எல்லாத்தையும் பாருங்க, எங்களை பிரிக்க சதி நடக்குது, எங்களை உடைக்கிறதுக்கு சில அரசியல் சாராத ஊடகவியலாளர்கள்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இல்ல, யார் வேலை செய்யறாங்க? அதுதான் நான் சொன்னேன். எத்தனை எம்எல்ஏக்களோ உங்க எம்எல்ஏக்களோ இல்ல எம்பிக்களையோ விலை கேட்டு வாங்கினாங்களா, இல்ல உங்களுக்குள்ளேயே வந்து இருக்கிற தலைவர்களை ஊடுருவி அவங்க கவர் பண்ணிக்கினாங்களா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்ல. இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி சில தலைவர்களை கவர் பண்ணி பேச வச்சாங்கன்னு நம்ம வெளியே பேசப்பட்டதா இல்லையா? அது போல ஏதாவது இருந்துச்சா? அப்படி கிடையாது. அதாவது அவர் வந்து அந்த கட்சி கூட தான் கூட்டணியில இருக்கிறாரு, உறுதித்தன்மையோடு இருக்கிறாரு. ஆனால் இந்த விரிசல்கள் ஏற்பட்டதா இல்லையா? இந்த மனக்கசப்புகள் ஏற்பட்டதா இல்லையா? இன்னொரு பக்கம் இவரே சொன்னார்ல, நம்ம திருமாவளவன் அவர்களே என்ன சொன்னாரு? ஆதவ அர்ஜுன் பேசி எல்லா கட்சியிலும் பேச்சு சுதந்திரம், உரிமை இருக்கிறது. அந்த வகையில அவர் பேசுறாரு. சோ நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது டிஎம்கே அலைன்ஸ் இன்டாக்டா இருந்தா கூட கிரவுண்ட்ல ஜெல் ஆகாது. அடுத்த வார்த்தை விசிகேல சொல்றாருல தலைவர், என்ன சொன்னாரு? சேஃபர் ஜோன் இல்லாம விளையாடக்கூடாது. ஓகே, சேஃபர் ஜோன் இருந்தால் விளையாடலாம், சேஃபர் ஜோன் இல்லாம விளையாடக்கூடாது அப்படின்ற அறிவுரை யாருக்கு? சொல்றாருல வயல்ல வந்து. ஆனா அவரு விமர்சிக்கிறாரு, ஏடிஎம்கே எல்லாம் விமர்சிக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் விமர்சிக்கிறாரு. ஆமா, ஓப்பனா விஜயுமே கேள்வி எழுப்புறாரு. ஆமா, கண்டிப்பா அவர் கேள்வி எழுப்புவார்ல. ஏன்னா அந்த கூட்டணியில அவர் விசுவாசமா இருக்கிறார்ல. இந்த கூட்டணியை கட்டமைச்சதே முக்கியமான பங்கு ஒத்துக்கிறாரு. அதனால நாங்க வந்து இந்த கூட்டணி, நான் தான் இன்னைக்கு கூட சொல்றேன், அவருக்கு பிரிய மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். இல்ல, பிரிய மாட்டாங்க, ரைட்டு சார். ஆனா அதுலயுமே சின்ன சின்ன குழப்பங்கள். நான் 2 பக்கமும் நின்று கேள்வி கேட்கிறேன். என்னடா திடீர்னு அந்த பக்கம் போடுறேன் இந்த பக்கம் போடுறேன் நீங்க கண்டிப்பா ஒரு டவுட் தான். ஆமா, விசிகாவை பொறுத்தவரையில நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனாவை அப்பப்போ பேச வைக்கிறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் ஏற்பறாங்க. அதை ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜயும் திருமாவளவன் ஏறினா அது என்ன மாதிரி ஒரு மெசேஜ் அது? இப்ப என்னன்னா, ஒரே மேடையில தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் ராஜ்நாத் சிங்கும் ஏறினாங்க.
சரி, ஏறினாங்கல்ல, அந்த மேடைக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்கல்ல, அது மத்திய ஃபங்க்ஷனா மாநில ஃபங்க்ஷனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விடியாத கேள்வியா தான் இருக்குது. $1 மில்லியன் கொஸ்டின். மொத்தத்துல ஏறினாங்களா இல்லையா? அண்ணாமலை வந்து நம்ம கலர் தோட்டத்துல நம்ம நம்ம கலைஞர் சமாதியில கையெடுத்து கும்பிட்டாரா இல்லையா? அவ்வளவுதான், ஒரு அரசியல் நிகழ்வு தான். அதுக்காக நம்ம பெரிய அரசியல் பேசலாம். ஆனா விஜய் மாதிரி புதுசா வந்திருக்கிற ஒரு ஃபோர்ஸோட திருமாவளவன் மேடை ஆடுறாருன்னா, இன்னொன்னு நேரா திராவிட மாடல்ல அட்டாக் பண்ணிட்டாரு விஜய் மேடையில. என்னோட அரசியல் எதிரின்ட்டாரு. அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும்ல, திருமாவளவன் இந்த மேடையாருன்னா அதை எப்படி சரி கட்ட? இல்ல, அது அரசியல் பேச்சு தானே, தவறு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் வந்து விஜய் மேடையில ஏறுதோ இல்ல அங்கேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏறுது கூட அது தவறு கிடையாது. அரசியல் நாகரிகம். ஒரு புத்தகம் அம்பேத்கர்ன்ற பெயர்ல புத்தகம் வெளியிட்டு விழா, அதுவும் தன் கட்சியை சேர்ந்தவர் சொந்தமா ஆதவ அர்ஜுன் வந்து அதை வெளியிடுறாரு அப்படின் போது, அவரு எழுதின புத்தகம் போது அது உரிமை இருக்கிறது, அதை செய்யலாம். விஜய் ஒரு கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு, முன்னாலேயே அதை புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவரு வெளியிடல, தவறு கிடையாது. அந்த விஷயத்துல தவறே கிடையாது. அதுல எந்த உள்நோக்கமும் இருக்காது. அதை தவறா எடுத்துக்க வேண்டிய. ஆனால் திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்ற வார்த்தைகள்ல தான் அது அந்த பேச்சு வருது. என்னன்னா, அந்த விழாவில் கலந்துக்குவீங்களான்னு கேட்டவொடனே, இல்ல தவறு கிடையாது, நான் கலந்துக்குவேன் சொல்லிடலாம். ஏன் கலந்து கூடாதுன்னு என்ன இருக்குது? அது ஒரு புத்தக வெளியிட்டுல, அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகம். அதுல கலந்துக்கலன்னா அது ஒரு கரை படிஞ்சிடும். அது யார் எழுதியிருந்தாலும் சரி. ஏன்னா மது ஒழிப்பு மாநாடுக்கே எல்லாரும் வரணும்னாரு. அப்ப இந்த புத்தக வெளியீடுல வரக்கூடாதா என்ன? அது வரலாம், அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது அரசியல் மேடை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாங்க பொதுக்குழுல கூடிய முடிவு பண்ண முக்கியஸ்தர்கிட்ட கேட்டு, அந்த வார்த்தைகள் தான் வந்து நம்மளை போல பேசும்போது அந்த எண்ணத்தை விதைக்கிறது வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது. அதுதான். ஏன்னா இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணது. ராகுல் காந்தி வருதா இருந்தாரு, ரஜினி கூட வருதா இருந்தாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்க தலைமை, உங்க கட்சியோடைய தொண்டர் வந்து வெளியிடுறாரு. ஜூனியர் தான் விஜய். உங்களுடைய அனுபவத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு கூட்டணியில இன்டாக்டா இருக்கிறீங்க, அதுல கலந்துக்கிறதுல தவறே கிடையாது. அது கலந்துக்கிறேன், நான் எனக்கு உரிமை இருக்குது, கலந்துக்குவேன். அதுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களும் அதை தப்பா நினைக்க மாட்டாரு. முடிஞ்சு போச்சு மேட்ரு. பட் அந்த அளவுக்கு வரல. நீங்க சொன்னதெல்லாம் பேசல அவர். அதுதான் சொல்றேன். அதுதான். அதனால விசிகா மதில் மேல் புனையா? அதாவது ஒரு இக்கட்ல இருக்கலாம் தலைவர். இல்ல சார், இந்த பக்கமா இந்த பக்கமா தெரியாம இருக்காங்களோ, ஒரு கணிசமான தொண்டர்கள் வந்து ஒரு அதிருப்தியோட இருக்கலாம். அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கலாம். ஏன்னா வேங்கை வயல் விஷயத்துல இருந்து திரௌபதி, நம்ம திரௌபதி அம்மன் மேல்பாதியில அந்த குழப்பத்துல இருந்து, அப்புறம் நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள், இந்த பிரச்சனை நிறைய இடத்துல வந்து கொடியேற்றுறதுல பிரச்சனையாகி கொடி கம்பத்தை உடைக்கப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் நிறைய வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து அந்த சிங்க் ஆகாம இருக்கும். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாலே இந்த கூட்டணியில சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும், சிங்க் ஆகாம போகும். அப்ப அந்த கன்வர்ஷனை எப்படி பண்றது, அதுல கூட அவர் தயக்கமா வந்து ஒரு நடுநிலையோட பேசலாம். சோ உங்க பார்வையில வந்து அதிமுக, தாவேகா, விஜய், பாமக, தேமுதிக இப்படி ஒரு அலைன்ஸ் உருவாகலான்றது உங்களுடைய பார்வை. விசிகாவோட நிலைப்பாடு கொஞ்சம் இந்த பக்கமா அந்த பக்கமான்றத ஒரு பேலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. இல்ல, விசிகா அந்த பக்கம் தான் இருக்கும், திமுக பக்கம் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஓகே, விசிகா வந்து திமுக பக்கம் தான் இருக்கும், அதுல மாற்றமே. அண்ணாமலை அணின்றது அவர் ஒரு அணி அமைப்பார்ல, பிஜேபி என்டிஏ, அதுலதான் சில வியூகங்கள் அவர் வந்த பிறகு தான் தெரியும். அந்த வியூகங்களை நீங்க சொல்ற மாதிரி எப்படி அண்ணாமலை தலைமையை ஏத்துன்னு ஒரு கணிசமான கட்சிகள் போகுமா பிஜேபின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்குனா கூட போயிருவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு போவாங்களான்றது ஒரு டவுட் தான். இப்ப அண்ணாமலையே பிஜேபியில மாத்திட்டா ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்க ரெடி ஆயிடுமா? இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையை மாத்துவாங்கன்றது நம்ம கனவே காணக்கூடாது. ஏன்னா அது மாத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதுதானே எனக்கு தெரிஞ்சு மாத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நம்ம பேசும்போதே நமக்கு தெரியும். ஏன்னா அண்ணாமலையை வச்சுதான் தமிழ்நாட்டில் அவங்க கட்சியை வளர்க்கணும் கொஞ்சம் ரொம்ப நாளா வியூகம் போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா என்னைக்கோ பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டமன்ற தேர்தலை கணக்கில் வச்சுதான் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு 99% அண்ணாமலையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அகில இந்திய தலைமைக்கு, பிஜேபி தலைமைக்கு கிடையாது. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுத்தா இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா பிஜேபி அமையும்ன்றது அவங்களுக்கே தெரியும். 5 முனை போட்டி அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க ஆனா இப்ப 4 முனை போட்டியா குறைச்சிட்டீங்க. கரெக்ட்? ஆமா, 2 முனை போட்டியா தான் இருக்கும். 2 முனை போட்டி தான் திமுக அதிமுக. ஆமா, அதோட 7வது முனை 8வது முனை இருக்கலாம் மற்றது. விஜய் எல்லாம் அந்த ரூட்ல உள்ள ஏடிஎம்கேவோட இதாயிடுவாரு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச 90% அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு பொது எதிரி ஒரு இன்டாக்ட் கூட்டணியில இருக்கும்போது, இப்ப அதே நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி, அதிமுகவுக்கு ஆசை இருக்கு விஜய் சேருவாருன்னு, விஜய்க்கு அந்த ஆசை இருக்குமா அதிமுகவோட சேரலான்னு?
விஜய்க்கு வந்து என்னன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது அன்டெஸ்டட். தான் டெஸ்ட் ஆகணும்னு பார்ப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு 2024 தன்னுடைய சக்தியை வந்து பார்த்துருக்கலாம். அவர் அந்த வாய்ப்பை விட்டுட்டாரு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு பார்க்கறது ஒரு விவேகமான செயலா, ஒரு சாணக்கியத்தனமான செயலா? ஒரு அரசியல்வாதிக்கு வியூகங்களை அமைப்பதுதான் முக்கியம், வெற்றிக்கான வியூகங்களை அமைப்பதுதான் முக்கியம். அப்புறம் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்கிறது அடுத்த கட்டம். வெற்றிக்கான வியூகங்களை அவர் அவசரப்படல, 31க்கு பிறகு பாத்துக்கலாம்னு தனித்தன்மையை பார்க்கலாம்னு நின்னாருன்னா இல்ல. அந்த தனித்தன்மையை பார்க்கும்போது என்னன்னா 2 விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஒரு வருஷத்துல அவரோட ஃபீல்டு தான், அவர் என்ன ஃபீல்டு ஒர்க் பண்றாரு, அதுல அவர் தனித்தன்மையை நிரூபிக்க முடியுமான்றத ஒரு கணிச்சிருவார் அவரே. இந்த ஒரு வருஷத்துல அவரே வந்து கணிச்சிருவார். நம்ம தனித்தன்மையோட நிரூபிக்க முடியுமா இந்த தேர்தலையே, இல்லைன்னா அடுத்த தேர்தல் அதை பார்த்துக்கலாமா அப்படின்ற எண்ணத்துக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு. திமுக கூட்டணி எப்படி இன்டாக்டா அப்படியே இருக்குமா, அதுல ஒரு சில பிரச்சனைகள் வருமா, இல்லைன்னா எதிர வந்து ஒரு பெரிய கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இல்லைன்னா திமுக கூட்டணி வீட்டுல இருந்தா நம்ம வேற ஏதாவது சேர்ந்தாதான், பிரதான கட்சி கூட சேர்ந்தாதான் அப்படின்ற வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் கணிச்சுதான் அவர் வந்து இந்த தேர்தலில் வேலை பண்ணுவாரு. ஒரு வீரியத்தோட பகிரங்க விவேகத்தோட பயங்கரமா அவர் இறங்கி வேலை செய்தார்னா அதே உச்சபட்ச ஒரு எண்ணத்தோட நான் தனியா தான் நிற்பேன், தனியா இந்த தேர்தலில் நான் திமுக கூட்டணியை வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்ற எண்ணத்தோட அவர் மிகப்பெரிய களத்தை கண்டார்னா அப்போ நீங்க சொன்ன வாய்ப்பு வந்து இருக்கலாம். அதாவது 3வது கூட்டணி 4வது கூட்டணி அப்படின்ற ஒரு 4 கட்ட தேர்தல் 5 முனை தேர்தல் கூட இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா யதார்த்தமா பார்த்தா கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் பிரதானமா இருந்தால்தான் வீழ்த்த முடியும். அதிமுக கூட்டணி பிரதானமா இல்லைன்னா கூட சரி, 2-3 கட்சி இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போர்க்களம் தான் இருக்கும். அதுல நம்ம இப்ப நீங்க விஜய்ன்றது கிடையாது, அந்த இடத்துல வந்து நான் XY அப்படின்றது வைக்கிறேன். அதிமுக கூட போன தடவை தேமுதிக இருந்துச்சு அகில இந்திய தேர்தலுக்கு, அதுலயே பாத்தீங்கன்னா கணிசமான ஓட்டு 23% ஓட்டு. அது எப்படின்னா 2 பக்கமும் பிரதமர் கிடையாது, அங்க ராகுல் பிரதமர், இங்க வந்து மோடி பிரதமர். ஆனா எடப்பாடி தான் பிரதமர் ஆகணும்னு ஒரு 23% போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும். ஆமா, அந்த போட்டவங்க அப்படித்தானே மனசுல நினைச்சுதான் போட்டிருப்பாங்க, அந்த எண்ணம் தானே அவங்களுக்கு இருக்கும். அதனால அப்படி சட்டமன்ற தேர்தல் போது எடப்பாடியா ஸ்டாலினா ஒண்ணு, 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, குடும்ப ஆதிக்கம், இதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், 2006 தேர்தல், 2006 தேர்தல் தெரியல சொல்லுங்க. 2006 திமுக மிகப்பெரிய வெற்றி, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆட்சி பண்ணாங்க. 2006 இருந்து 2011 வரைக்கும் ₹1 1 கிலோ 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, வீட்டுக்கு வீட்டு கலர் டிவி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே போல கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாரு, பாலங்கள் கட்டினாங்க, எல்லாம் செய்தாங்க. 2009 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றி, 27 இடத்துல ஜெயிச்சாங்க அந்த கூட்டணி. ஜெயிச்சாங்களா இல்லையா? அடுத்தது 2011 தேர்தல், 5 வருஷம் ஆட்சி, இங்க மத்தியில கூட்டணி ஆட்சி, இந்தியாவே ஆண்டு கொண்டிருந்தாங்க திமுக அப்போ. அந்த மாதிரி நிலைமையில 2011 தேர்தல் வருது, 119 இடத்துல தான் நின்றாங்க. ஏன்? சரிபாதி இடத்துல தான் நின்றாங்க. ஆனா கூட்டணி யார் யார் இருக்கா? திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள். இதே கூட்டணி இப்ப இருக்கிற அதே கூட்டணி, அதுல ஒன்றை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை வெளியே அனுப்பிட்டு கம்யூனிஸ்ட் உள்ள போட்டுருங்க. அதுதான் இப்ப இருக்குது இல்லையா? இதே ஸ்ட்ரென்த்தோட தானே, அதுவும் கலைஞர்ன்ற ஆளுமை இருக்கும்பொழுது எதுக்கு 119 இடத்துல நின்றாங்க? அப்போ சூழ்நிலை தான் ஒரு கட்சியின் கூட்டணியையும் தொகுதி பங்கீடையும் நிர்ணயிக்கும். அதனால இன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷம் கழிச்சு அந்த கூட்டணியில எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து போவாங்க, திமுக எந்த அளவுக்கு தொகுதிகளை சுருக்கி கொள்ளும் இல்ல விரிக்கும். அந்த இடத்துல ஒரு பக்கம் சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் குரல் ஒரு பக்கம் வந்துச்சு, செல்வ பிறந்தையே ஒரு இடத்துல பேசினாரு, எவ்வளவு நாள் இன்னொரு கட்சிக்கு நம்ம பாரமா இருந்து இருக்கிறது அப்படின்ற பேச்சு வந்துச்சு. அதனால கூட்டணி அவங்க அப்படியே இன்டாக்டா வைக்கணும்னா தொகுதி பங்கீடு இருக்குது, சீட்டு பங்கீடு இருக்குது, சீட் ஷேரிங், இதெல்லாம் அங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இந்த 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 நிலைமெல்லாம் வரணும். அப்போ இதெல்லாம் செரிக்கக்கூடிய அளவுல தான் நேத்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை வந்து ஒரே வார்த்தை தான், தேர்தல் நேரத்துல நாங்க கூட்டணி சொல்லுவோம்பா, எதுவும் இப்ப பேசாதீங்க, நாங்க பழசு சொன்னது அப்படியே இருக்குது, தேர்தல் நேரத்துல நாங்க சொல்லுவோம், சில விஷயங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறோம், அந்த வியூகங்கள்லாம் இப்ப சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்ற. சோ திமுக வர்சஸ் அதிமுக தான் களம் 2026 இருக்கும்ன்றது உங்களுடைய பார்வை. நிச்சயமா தான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பொன் வில்சன் சார். தேங்க்யூ மதேஷ்.